தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வற்றாத நீரூற்று ஊழியத்தின் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 176வது வேத வினாவுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில வேதத்திலே ம, மா, மீ, மீ வரிசையில வார்த்தைகளை கண்டுபிடிக்க போகிறோம். ம, மா, மீ, மீ வரிசை வார்த்தைகள். அடியேன் ம என்ற எழுத்தில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு துணு கொடுப்பேன். இப்படி ம முதல் மௌ வரைக்கும் நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறீர்கள். அடியேன் சொல்லுகிற க்ளூக்கு சம்பந்தமாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? முதலாவது ம என்ற எழுத்திலே வேதாகம வார்த்தை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். துணுக்கு இதோ. வேதாகமத்திலே இது ஒரு குகை என்று சொல்லப்பட்டுள்ளது. குகை. இந்த குகை ம என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். குகை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது இந்த இடத்தில் உள்ள குகையை பற்றி நம்ம பார்க்கிறோம். ம என்ற எழுத்து, க்ளூ, குகை. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம் இது. இத்தனை பேருக்கு பைபிளை திறக்காம சொல்ல முடியும்? ஓகே, விடை என்பது மக்பேலா. மக்பேலா என்கின்ற குகையை குறித்து நம் வேதாகமத்தில் படிக்கிறோம். இது ஆபிரகாம் தன்னுடைய மனைவி ஆகிய சாராளை அடக்கம் பண்ணின இடம். ஓகே, அடுத்தது மா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. க்ளூ இதோ. கசப்பு. எளிதான ஒரு கேள்வி. கசப்பு என்று சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். மா என்ற எழுத்திலே ஒரு வார்த்தை. வேதத்தில் உள்ள அநேக சம்பவங்களை நாம் தெரிந்திருக்கும் பொழுது ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும். மா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. உங்களுக்கான துணுக்கு கசப்பு. ஓகே, நிறைய பேர் உடனடியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. விடை என்பது மாறா. மாறா. அங்குள்ள கசப்பான தண்ணீர் மதுரமாக ஆண்டவர் மாற்றின அந்த அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேலருடைய பயணத்திலே நடந்த ஒரு அற்புதம். மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல கசப்பா இருக்கலாம். ஆண்டோடைய பாதத்தில் நம்ம சரணடையும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய சமூகத்தை ஒப்புடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக மாறும் என்பதை நம்ம சுவாசிக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, மீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. இது ஒரு பெயர் என்று சொல்லலாம். வேதத்திலே நிறைய பேருக்கு குஷ்டரோகம் வந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி இருக்கிறார். அதே போல பழைய ஏற்பாட்டிலும் அநேகர் இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்மணி அதிலே குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெண்மணி, குஷ்டரோகம் ஒரு பெண்மணிக்கு வந்தது. அப்படி என்றால் அந்த பெண்மணி யார்? மீ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு பெண்மணியினுடைய பெயர். குஷ்டரோகம். க்ளூ என்பது குஷ்டரோகம். கண்டுபிடிச்சீங்களா? இந்த பெயர் என்ன? விடை என்பது மிரியாம். மிரியாம் மோசைக்கு விரோதமாக எழும்பின அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பினதுனால அங்கே மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்ததாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக மீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேதாகம வார்த்தை. மீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேதாகம வார்த்தை. உங்களுக்கான க்ளூ இதோ. இது ஒரு தேசம். இது ஒரு தேசம். ஒரு முக்கியமான ஒரு வேத மனிதரோடு அவனுடைய உறவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தேசம். மீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை, தேசம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு அற்புதமான தேவ மனிதருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, மோசேயுடைய சுற்று வட்டாரத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். மோசே, மீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் தேசம்.
மோசேயுடைய மாமன் எத்திரோ, எத்திரோனுடைய ஊர் என்ன? விடை என்பது மீதியான் தேசம். மீதியான் தேசம் என்பது மோசையின் மாமனாகிய எத்திரோனுடைய ஊர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். இது ஒரு கெட்ட குணம் என்று சொல்லலாம், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட குணம் இது. மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நிறைய பேரு மடித்து போனார்கள். அவர்களை காணப்பட்ட ஒரு மிக முக்கிய மோசமான ஒரு குணம் மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் இந்த வார்த்தை என்னவென்று கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். நமக்குள்ள இந்த பாவம் இருக்கக்கூடாது, இந்த கெட்ட குணம் இருக்கக்கூடாது வேதம் எச்சரிக்கை கொடுக்குது. உபசரிக்கும் பொழுதும் இந்த குணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன வார்த்தை இது? வேதாகம வார்த்தை. மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமான ஒரு முக்கிய ஒரு கெட்ட குணம் முறுமுறுப்பு என்பது விடை. முறுமுறுப்பு என்பது விடை. அடுத்ததாக மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏற்கனவே ஒரு கெட்ட குணத்தை பத்தி நம்ம சொன்னோம். இதுவும் ஒரு மோசமான ஒரு குணம். அதுவும் இந்த குணத்தை யாரும் விரும்பவில்லை. மற்றவரிடமிருந்து இந்த குணத்தை நம்ம விரும்புறது இல்லை. ஆனா நம்மகிட்ட அந்த குணம் இருக்கும். மற்றவங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குணத்தை பார்த்து நம்ம சகிக்க மாட்டோம். ஆனா நம்மிடமே அந்த குணம் இருக்கும். சொல்ல போனால் கோபம் அப்படிங்கிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ உங்களுக்கு எளிதாக பதில் கிடைத்திருக்கும். கோபம் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, மூ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு மோசமான ஒரு குணம். இதை யாரெல்லாம் தவிர்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்துல சாந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள். விடை என்பது மூர்க்கம், மூர்க்க குணம். ஓகே, அடுத்ததாக மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு பெயர். இது ஒரு தீவு. வேதாகமத்துல ஒரு தீவை பற்றி படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு தீவு. கற்பனை பண்ணி பாருங்க. இது பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே வேத வினாடி புத்தகத்துல படித்திருக்கிறோம். ஒருவேளை அதுல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு தீவின் பெயர். இந்த தீவில் உள்ளவங்க பவுலுக்கு ரொம்ப பட்சம் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தீவுல தான் பாம்பு கடிச்சிருது இந்த பவுலுக்கு. எங்கேயாது இந்த தீவு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. இந்த தீவு மெலித்தா என்று பார்க்கிறோம். மெலித்தா தீவு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. மே என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. இது ஒரு அதிசயம் நடந்த இடம் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாடு, வனாந்தர பிரயாணம், ஒரு அதிசயம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல வருகிற ஒரு வார்த்தை. தண்ணீர் சம்பந்தப்பட்ட அனுபவம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்துல தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆண்டவராய் தேவன் நீ கண்மலை அடி என்று சொல்லி மோசையை பார்த்து சொல்றாரு. அந்த இடத்துல தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த இடத்துல ஒரு பெயரை மோசே வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன பெயர் அது? மேரிபா என்று பார்க்கிறோம். மேரிபா என்று பெயர். ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுவோமா? மை என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. மை என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. வேதத்துல அநேக இடத்துல அளவு அல்லது தூரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவது நம்ம பார்க்கிறோம். தூரம் சம்பந்தப்பட்ட விஷயம்.
கண்டுபிடிங்க பார்க்கலாம். மை என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை, தூரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்ப எளிதான கேள்விதான், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை என்பது மைல். மைல் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் படிக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். அப்படி என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம படிக்கிறோம், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க அப்படிங்கிறது போல. அதாவது இந்த உலகம் நமக்கு எவ்வளவு தீங்கு நினைத்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விடை என்பது மைல். அடுத்தது மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை. இது ஒரு கேலிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் இந்த வேத வார்த்தை கேலி கிண்டலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. யோசித்து பாருங்க, வேதத்துல யாராவது கேலி செய்யப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் எப்படி கேலி செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன என்பதை நாம் கண்டுபிடித்துவிடலாம். கேலி கிண்டல் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. கண்டுபிடிங்க பார்க்கலாம். எளிதான ஒரு கேள்வி தானே? மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. எலிசாவுடைய சம்பவம். எலிசாவுடைய சம்பவத்துல சிறு பிள்ளைகள் மொட்டத்தலையா மொட்டத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிசாவை கேலி பண்ணாங்கன்னு பாக்குறோம். அப்போ சபிக்கிறாரு, கரடி வந்து சிறு பிள்ளைகளை கொண்டு போட்டதாக நம்ம பாக்குறோம். விடை என்பது மொட்டத்தலையா அப்படிங்கிறது விடை. சரி, அடுத்ததாக மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேதாகம வார்த்தை. மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேதாகம வார்த்தை. ப்ளூ என்பது ஒரு மலை. ஒரு மலை. இந்த மலை யாருக்கும் தெரியாம இருக்காது. ஏன்னா ஒரு தியாகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மலையில நடைபெற்ற ஒரு தியாக காட்சி நமக்கு மறக்க முடியாது. மோ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு மலை. அது ஆதியாகமத்துல படிக்கலாம். நம்ம இந்த தேசத்து மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். மலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சம்பந்தமான ஒன்று. எளிதான க்ளூ தான். மலை. ஓகே, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு மோரியா மலைக்கு அழைத்து செல்லும்படி ஆண்டவர் கட்டளையிடுறதை நம்ம பார்க்கிறோம். மோரியா மலைக்கு சென்ற அனுபவம். ஓகே, கடைசி கேள்வி, இந்த நாள்ல கடைசி கேள்வி. மௌ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. மௌ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வேத வார்த்தை. வேதாகமத்துல மௌ என்ற எழுத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் ஆரம்பிக்குது. அதை நீங்க கண்டுபிடிங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு வகை குணம், தேவையான குணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுற குணம். ஆண்டவரத்துல இந்த குணம் அதிகமா இருந்துச்சு. அவருடைய சிலுவை காட்சிகள் மத்தியில அவர் துன்பப்பட்ட, துக்கப்பட்ட, அடிபட்ட அந்த காலகட்டத்துல இந்த ஒரு குணத்தை அவர் வந்து பிரதிபலிச்சார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த குணம் போதுமானதாக இருக்கும். ஆண்டவரத்துல இந்த குணம் காணப்பட்டது. வேதாகமத்துல மௌ என்ற எழுத்துல இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு ஒரு பாட்டு கூட இருக்கு. ஓகே, விடை என்பது மௌனம். மௌனம் என்பது விடை. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி, இயேசு ராஜா பேசிய மௌன மொழி. மௌனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஆண்டவரை தேவன் மௌனத்தை கடைபிடித்தார். நாமும் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய பாடம். ஓகே, மே முதல் மௌ வரைக்கும் வரிசையில நம்ம வார்த்தைகளை வேதாகமத்திலிருந்து கண்டுபிடித்தோம். அநேக வேதாகம காரியங்களை யோசிப்பதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவோம். வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம். அநேக பாடங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.